இப்படிதான் இப்ப நேரத்தோட உங்களுக்கு தெரியுமா இருக்கும் ஒரு ஒரு மாசத்துக்கு முதல் ஒரு ப்ரொபோசல் கொண்டாங்க குரங்கு எல்லாத்தையும் சைனா கேட்கிறான்னு சொல்லி. அப்ப இலங்கையில குரங்கு எல்லாம் பிடிச்சி சைனாக்கு அனுப்புறேன்னா அதை சரி செய்ய வேண்டியதானே. தேங்காவை காப்பாத்துண்டா. தேங்காய் முக்கியமா குரங்கு முக்கியமா? இவனுக்கு தேங்காய் முக்கியமா குரங்கு முக்கியமா என்ற கூட தெரியாத ஒரு அரசாங்கம். இதை மக்கள்கிட்ட கேட்டு முடிப்பானா? இதெல்லாம் செய்யணும்னு எதை செய்யணுமோ அந்தந்த அரசாங்கம் அந்தந்த டைம்ல செஞ்சாங்க. யாரும் மக்கள்கிட்ட மெண்டேட் எடுத்து எலெக்ஷன்ல வெற்றி வாராங்க. அது போற அரசாங்கத்தை செய்யற மக்கள் இல்ல. மக்களுக்கு மக்களால கொடுக்கப்பட்ட உங்களுக்கு நீங்க செய்யுங்க. உங்களுக்கு அதை செஞ்சு கொள்ள இல்லாம நீங்க குரங்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறோம், இவ்வளவு குரங்கையும் சைனா கேக்குறாங்க, அவன் எடுத்தா என்ன அவன் திண்டா என்ன உனக்கு என்ன வேலை கொடுத்து போட்டு வேலையை பாரு. இலங்கையில அப்படி இல்லையா? ஸ்டெர்லைஸ் பண்ணு, குரங்கோல ஸ்டெர்லைஸ் பண்ணு. அப்ப அந்த பிரச்சனை முடியும். அப்ப அந்த அந்த குரங்கு ப்ரொடக்ஷன் அட்லீஸ்ட் ஒரு லிமிட் பண்ணிடும். அப்ப அது செய்றீங்க இல்ல? இந்த ரோட்ல போற தெரு நாய் எல்லாத்துக்கும் நீங்க இன்ஜெக்ஷன் அடிக்கிறீங்க தானே. அதை லிமிட் பண்றீங்க தான் பாப்புலேஷன். அது மாதிரி குரங்கு பாப்புலேஷனை கொஞ்சம் லிமிட் பண்ணுங்க. இதெல்லாம் நாங்க சொல்ல தேவையில்லை. இதுக்கு வைல்ட் லைஃபுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கிறான், ஜூக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கிறான், நெலும்போக்கனுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கிறான். இப்படி மினிஸ்டர்மார் ஆயிரக்கணக்கிற்கு தான் செய்றீங்க. ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இல்லாத அந்த அந்த எஜுகேஷன் அங்கனுக்கு இல்ல. இவங்கள்ட்ட எஜுகேஷன் கள்ள சர்டிபிகேட் இருக்கு. ஆனா இவங்களோட பிரச்சனை என்னன்னு சொன்னா இவங்களோட இந்த இலங்கை மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வும் இல்லை. அது தீர்க்கக்கூடிய அந்த அந்த குவாலிபிகேஷன் இவங்களுக்கு இல்லை என்றதுதான் வெரி கிளியரா விளங்குது.